தமிழ்நாட்டில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக இப்போ வடம் வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 1.5 கோடியிலேருந்து 2 கோடி உறுப்பினர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாங்க. ஸோ ஆட்சி அமைக்கிறதுக்கான முழு அதிகாரமும் தமிழக வெற்றி கழகத்துக்கு கூடிய விரைவில் வந்துடும். ஸோ மக்களோட ஆதரவு வந்து அப்படி இருக்குது. ஸோ இந்த நிலைமையில தான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிடிஆர் நிர்மல்குமாராக இருக்கட்டும் சரி, ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும் சரி, இவங்களாம் மாற்றுக் கட்சியிலேருந்து இணைஞ்சாங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் ஒரு 1 வீக்காக குறிப்பிட்டு சொல்கிறோம், லாஸ்ட் ஒரு 3 டேஸாக வர நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் இருந்த அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்கால இணைய போகிறான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் அவர் செங்கோட்டையன், இவர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்து போயிருக்கிறாரு. ஸோ இவரும் கூடி விரும்பி வந்து தாவேக்கால வந்து இணைய போகிறான்னு சொல்லிட்டு வந்து பெரிய பெரிய நியூஸ் வந்திருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் இணைஞ்சாலும் கண்டிப்பாக தாவேக்காக வந்து ஒரு அடுத்த கட்ட ஒரு பலமாக கண்டிப்பாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிடிஆர் தியாகராஜன் அவர் பார்த்தீங்கன்னா அந்த அவர் தொகுதியை வந்து ஓட்டுக்கு ₹1 கூட செலவு பண்ணாமல் மக்களோட ஆதரவாக ஜெயிச்சவர். திமுக ஒரே ஒரு அமைச்சர் அவர் மட்டும்தான். ஸோ அதே மாதிரி செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா ஈரோடு சைடு வந்து ஒரு பெரிய ஒரு ஆளுமையினே சொல்லலாம். எம்ஜிஆர் காலகட்டத்தில் வந்து இப்போ வரைக்குமே அவரோட தனி திறமைக்குன்னே அதிமுக வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது இன்ன வரைக்கும். ஸோ கட்சியிலேருந்து அவர் நீக்கினாலுமே ஒரு டிவிகேக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா ப்ளஸ் ஜானு ஆரோக்கியசாமி இவங்க தலைமையில் வந்து அவர் வந்து ஒரு மீட்டிங் போயிருக்காரு. ஸோ தலைவர்கள் தளபதி விஜய் அவர்கள் தலைமையில் மேபி இன்னொரு 2 நாளைக்குள்ளே கட்சியில் வந்து இணையவாருன்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ என்னென்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். இவங்களை தாண்டி மாற்று கட்சியில் சேர்ந்த பழைய எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் பொறுப்பில் உள்ளவங்க உறுப்பினர்கள் எல்லாருமே தாவேக்கால வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் கூட இப்போ ரீசெண்டாக தாவேக்கால வந்து இணைஞ்சார். ஸோ அது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. நம்ம சேனலில் கூட ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தோம். ஸோ அப்படி இருந்து பார்க்கும்போது தாவேக்காக்கு வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இந்த சப்போர்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்ல முடியுமே தவிர்த்து டிக்ரீஸ் ஆகவே இல்லை. டிவிக்கே பார்த்து காப்பி அடித்து சாங் போடுறதும், டிவிக்கே பார்த்து காப்பி அடித்து அதே விஷயத்தை பேசுகிறதும், டிவிக்கே பார்த்து ஒவ்வொரு விழாவிலையும் விமர்சனம் செய்கிறது மட்டுமே திமுகவும் மற்ற மாற்றுக் கட்சியிலும் ஒரு குறிக்கோளாக வச்சிருக்கிற டயத்தில் தமிழக வெற்றிகள் வந்து மக்களுக்கான ஒரு அரசாக, மக்களுக்கு ஒரு திட்டம் தீட்ட ஒரு அரசாக கூடிய விரைவில் ஆட்சி கட்டில் அமருங்கிறதுக்கு வந்து வேறு எந்த மாற்று கருத்து இல்லைன்னே சொல்ல வரலாம். ஸோ அது முழு இது எடுத்துக்காட்டுனா மாற்றுக் கட்சியில் உள்ள எம்எல்ஏ எம்பிஸே தமிழக வெற்றிகளுக்கு இணையம்னு சொல்லிட்டு அவங்களோட இன்டென்ட் காமிக்கிறாங்க. ஸோ அதுவே இதுக்கு வந்து ஒரு முழு சான்றுன்னே சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது டிவிக்கு வந்து ஃபியூச்சர் வந்து பிரைட்டாகவே இருக்குது. ஸோ மக்களோட ஆதரவும் டே பை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கருத்து கணிப்புகளுமே டிவிக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 30% வந்து இப்போயே தொட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த காஞ்சிபுரம் கூட்டம் முடிச்சுட்டு இப்போ சேலம் அடுத்தது போக போகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள்கிட்ட வந்து அந்த எழுச்சிங்கிறது நேரடியாக பார்க்கலாம். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ அதிமுக செங்கோட்டையன் பிடிஆர், அதிமுக வந்து பிடிஆர் வந்து இணையறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த நகர் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் கண்டிப்பாக